சுயதொழில் முயற்சியில ஈடுபடுபவர்களுக்கு அது சம்பந்தமான தொழில்நுட்ப தகவல்கள்ன்றது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்ப உங்கள்கிட்ட தொழில் முயற்சியை நாங்கள் செய்ய போறோமா இருக்குமென்னு சொன்னால் அந்த தொழில் முயற்சியை நாங்கள் தரமாக செய்ய வேணும். மற்றது அந்த தொழில் முயற்சி தொடர்ச்சியாக எங்களால் அந்த தொழில் முயற்சியை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கப்பட வேணும். அப்ப எடுத்தெடுப்பிலேயே நாங்கள் முதல்லயே பிழையான ஒரு பொருளை சந்தைக்கு அறிமுகம் செய்தோம் என்று சொன்னால் எங்களால் அந்த தொழில் முயற்சியில நிலைத்திருக்க முடியாது. அப்ப சரியான ஒரு தொழில்நுட்பத்தோட நாங்கள் எங்கள்ட தொழில் முயற்சிகளை ஆரம்பித்துக் கொள்ளப்பட வேணும். அப்ப அந்த வகையில எந்த ஒரு தொழிலாக இருந்தேன்னு சொன்னாலும் அந்த தொழிலை சரியான செய்வதற்கான நுட்பம், அதாவது டெக்னாலஜின்னு சொல்றது, அந்த தொழில்நுட்பம் நாங்கள் பெற்றுக்கோம். சில பேருக்கு நாங்கள் ஏற்கனவே சில தொழில்நுட்பங்களை நாங்கள் வைத்திருப்போம். அப்ப அந்த தொழில்நுட்பத்தோடையும் சேர்த்து தற்கால ரீதியில அந்த பொருளை எப்படி சிறந்த முறையில நாங்கள் செய்யலாம் என்பது தொடர்பான புதிய நவீன தொழில்நுட்பங்களை நாங்கள் சேர்த்து அதை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் எங்களால அந்த தொழில் முயற்சியில நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தொழில்நுட்பங்களும் அடிக்கடி வாடிக்கையாளர், பொதுவாக தொழில் முயற்சியாளர்களுக்கு முக்கியமானவர்கள் வாடிக்கையாளர்கள். இப்ப வாடிக்கையாளர்கள தேவை விருப்பத்தை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில எங்களோட உற்பத்திகள் இருக்கப்படும். அப்ப எங்களுக்கு வாடிக்கையாளருக்கு என்ன தேவை இருக்குது, என்ன விருப்பம் இருக்குது என்றதையும் நாங்கள் பார்த்து அந்த அவர்களுடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில எங்களை நாங்கள் விருத்தி செய்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட தொழில் முயற்சியில நாங்கள் வருமானத்தை பெறுவதோட எங்களோட தொழில் முயற்சியில நாங்கள் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப அந்த தொழில் முயற்சிகள்ல பல்வேறு விதமான தொழில்நுட்ப மாட்டு பயிற்சிகள், எங்கள்ட உணவு சார்ந்த தொழில்நுட்ப மாட்டு பயிற்சிகள் இருக்கிறது. மற்றது நாங்கள் எங்கள்ட தும்பு சார்ந்த தொழில்நுட்ப பயிற்சிகள் இருக்குது. அதாவது தென்னந்தும்பா இருக்கலாம், பனந்தும்பாக இருக்கலாம். மற்றது எண்ணெய் சார்ந்த உற்பத்திகள், நல்லெண்ணெயிலிருந்து தேங்காய் சூரியகாந்தி எண்ணெயா இந்த எண்ணெய்கள் தொடர்பான தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதே மாதிரி எங்கள்ட சீமந்து சார்ந்த உற்பத்திகள் தொடர்பான தொழில்நுட்பங்கள் இருக்கு. அப்ப அதுல இருந்து நாங்க அடுத்த விஷயம் நாங்க பார்க்கிறோம் எங்கள்ட களிமண்ணில இருந்து நாங்கள் செய்கின்ற பொருட்கள் தொடர்பான தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி ரசாயன பொருட்கள் உற்பத்திகள் தொடர்பாக இப்ப கற்பூரம் செய்கிறதா, ஊதுபத்தி செய்கிறதா, மற்றது அவ்வாறான இதுகள் செய்கிறதுக்கான இப்ப அநேகமாக இப்ப சானிடைசர் செய்யறாங்க. அப்ப அதே மாதிரி எங்கள்ட உற்பத்திகள் தொடர்பான தொழில்நுட்பங்கள், இப்ப உணவு சார்ந்த உற்பத்திகள் பெரிய அளவுல கூடுதலான ஐட்டங்கள் நாங்க பார்க்கிறோம். இப்ப தற்போதைய ரீதியில உளுந்து எல்லாம் நாங்கள் இங்க உள்ளூர் உற்பத்திகள் நாங்கள் செய்து அதிண்ட பப்படம் செய்கிறதுக்கான தொழில் முயற்சிகளை நாங்கள் செய்யலாமா, அதுல இருந்து நாங்கள் சத்துமா செய்கின்ற தொழில்நுட்பங்கள், சத்துமாக்கள் செய்வதற்கு நாங்கள் செய்யலாமா, எவ்வாறான உணவு சார்ந்த உற்பத்திகளை பல விடயங்கள் இருக்குது. இப்ப நாங்கள் பொதுவாக நல்ல பிஸ்கட் செய்யலாமா, எங்கிட்ட இருக்கிற இப்ப நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய வகையில எவ்வாறு நாங்கள் எங்கிட்ட உள்ளூர் வளங்களை கொண்டு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த வகையில உணவு சார்ந்த உற்பத்திகள் கூடுதலான அளவில் இருக்குது. அதே மாதிரி பழங்கள் சார்ந்த உற்பத்திகளும் இருக்குது. பழங்கள்ல இருந்து கோடியல் செய்கிறதா, ஜாம் செய்கிறதா, சோஸ் செய்கிறதா, அப்ப என்ன மாதிரியான அந்த இதுகள் இருக்குமென்னு சொன்னால் அப்ப அவற்றை நாங்கள் எப்படி நாங்கள் தரமான முறையில செய்யலாம்ன்றதுக்கான நுட்பங்களை, தொழில்நுட்பங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக வாடிக்கையாளருக்கு தொழில் முயற்சியாளருக்கு வாடிக்கையாளர் இப்போ கஸ்டமர்ஸ் அதை கிங் என்று சொல்லுவாங்க. அப்ப வாடிக்கையாளர் எப்பவும் விரும்பி வாங்கக்கூடிய வகையில எங்கண்ட தொழில்நுட்பங்கள், உற்பத்திகள் இருக்கப்பட வேணும். மற்றதை நாங்க செய்கிற உற்பத்திகளும் என்னவா இருக்கக்கூடாது, அவர்கள குறித்த காலாவதி திகதிக்குள்ள அந்த பொருள் தரமானதாக இருக்கப்படும். இப்ப எடுப்பிலேயே ஜாம் செய்து போட்டு நாங்கள் இப்ப இருக்கிற நுட்பத்தை வச்சு நாங்கள் செய்தவன்னு சொன்னா ஏமே அப்ப அவர்கள் பாவன காலத்துக்குள்ளேயே அது பழுதடையக்கூடியதா இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் தரமாக உற்பத்தி செய்யவில்லை என்பது கருத்து. அப்ப அந்த வகையில நாங்கள் சரியான தொழில்நுட்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறான தொழில்நுட்பங்களை நாங்கள் வழங்குறதுக்கு இப்ப அரசு நிறுவனங்கள் இருக்குது, அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இருக்குது. இப்ப அரசு நிறுவனங்கள்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் இதற்கான தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப உணவு சார்ந்த தொழில்நுட்பங்களாக இருக்கலாம், மற்றது தும்பு சார்ந்த தொழில்நுட்பங்களாக இருக்கலாம், மற்றது ரசாயன பொருட்கள் சார்ந்த உற்பத்திகளாக இருக்கலாம். அப்ப அவ்வாறான பொருட்கள் செய்வதற்கான எவ்வாறு அந்த பொருட்களை உற்பத்தி செய்யலாம் என்ற தொழில்நுட்ப தகவல்கள் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு.
அப்ப அதுல இருக்கிற செயல்முறைகள், அப்ப செயல்முறைகளை வந்து உங்களுக்கு தகவல்களாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது செயல்முறைப்படுத்தல் மூலமும் அவர்களே உங்களுக்கு செய்து காட்டி அதற்கான தெளிவை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப நாங்க சவக்காரம் கொண்டு உற்பத்தி செய்ய போறீங்களா இருக்கலாம், அது எவ்வாறு நாங்கள் அந்த சவக்காரத்தை நாங்கள் உற்பத்தி செய்கிறதாக இருக்கும். பப்படம் உற்பத்தி செய்கிறதா இருக்கும் சொன்னா எப்படி நாங்கள் அந்த உளுந்து மா அதுகள்ல இருந்து எப்படி நாங்கள் பப்படத்தை செய்யலாம் என்கின்ற தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அங்கண்ட எண்ணெய் சார்ந்த உற்பத்திகளாக இருக்கலாம். மற்றது எங்களுக்கு இருக்கிற இயந்திரவியல் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கான இதுகளும் அங்க நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப அவ்வாறான தொழில்நுட்ப மாற்று பயிற்சிகளை பெறக்கூடியதாக கைத்தொழில் சபையிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி விதாதா வள நிலையமும் வந்து உணவு சார்ந்த உற்பத்திகளுக்கு வந்து அதற்கான தொழில்நுட்ப மாற்று பயிற்சிகளை வந்து கூடுதலாக கொடுக்குறாங்க. மற்றது வந்து நாங்க பார்க்கிறோம் இப்ப கைத்தொழில் சபையில இதுகளும் இருக்குது, தோல் பொருள் சார்ந்த உற்பத்திகள், அதற்கான உற்பத்திகள் செய்கின்ற விடயங்களும் கூடுதலாக காணப்படுகின்றது. அப்ப தோல் பொருள்கள்ல இருந்து பாதணிகள் செய்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி பேக் செய்கிறதா இருக்கலாம், பர்ஸ் செய்கிறதா இருக்கலாம். அவ்வாறான தொழில்நுட்பங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப விதாதா வள நிலையமும் வந்து இருக்குது. இப்ப விதாதா வள நிலையத்தின் மூலமும் வந்து நீங்கள் உணவு சார்ந்த உற்பத்திகள், மற்ற ரசாயன பொருட்கள் சார்ந்த உற்பத்திகள், எண்ணெய் சார்ந்த உற்பத்திகள் போன்றன நீங்கள் உற்பத்தி செய்வதாக இருக்கும்னு சொன்னால் அந்த விதாதா வள நிலையமும் அதற்கான தொழில்நுட்ப ஒழுங்குகளை அவர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தொழில்துறை திணைக்களமும் வந்து சில தும்பு சார்ந்த உற்பத்திகள், மற்றது வந்து துணி சார்ந்த உற்பத்திகள் உற்பத்தி செய்கிறது, மற்றது வந்து பேட்டிக் போன்ற அந்த அந்த தொழில் சார்ந்த விடயங்களை வந்து தொழில்துறை திணைக்களமும் வந்து அதற்கான தொழில்நுட்ப பயிற்சிகளை வந்து கொடுக்குறாங்க. அநேகமான கைத்தறி நிலையங்கள் காணப்படுகின்றன. கைத்தறி நிலையங்களோட சேர்த்து மற்றது வந்து தும்பு சார்ந்த உற்பத்திகள் செய்கிறது, தும்பு தறி செய்கிறது, மற்றது வந்து எங்கள்ட பிரஷ் செய்கிறது போன்ற நுட்பங்கள், மற்ற தும்பு பிரித்தெடுப்பு செய்கிற விடயங்கள் போன்றவும் அவ்வாறான பயிற்சிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட தேசிய அறிஞர்கள் பேரவை என்கின்ற நிறுவனம் இருக்குது, அரச நிறுவனம், அந்த நேஷனல் கிராஃப்ட் சென்டர்னு சொல்லி. அப்ப தேசிய அறிஞர்கள் பேரவையும் வந்து இதற்கான கைவினையாளர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து அவர்கள் வந்து அதன் மூலம் வந்து அந்த தும்பு சார்ந்த உற்பத்திகள், மற்றது வந்து எங்களோட மரம் சார்ந்த உற்பத்திகள் போன்ற உற்பத்திகளை வந்து விருத்தி செய்யக்கூடிய வகையில கிராஃப்ட் சென்டரும் தேசிய அறிஞர்கள் பேரவையும் வந்து அதற்கான பயிற்சிகளை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் வந்து தென்பகுதியில எல்லாம் அந்த பிரம்பு சார்ந்த உற்பத்திகள் எல்லாம் கூடுதலாக செய்கிறாங்க. அப்ப அந்த வகையான இதுகளுக்கான பயிற்சிகளை வந்து அவங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புல் சார்ந்த உற்பத்திகள், புட்பாய், மற்றது வந்து புல்லில இருந்து வார உற்பத்திகள் தொடர்பான இதுகள் அவைகள் வந்து தேசிய அறிஞர்கள் பேரவை வந்து அவ்வாறான பயிற்சிகளை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மற்றது வந்து நேஷனல் டிசைன் சென்டர் இருக்கு, NDC. அப்ப வந்து தேசிய வடிவமைப்பு நிலையம். இப்ப தேசிய வடிவமைப்பு நிலையமும் வந்து முக்கியமாக கைவினையாளர்களுக்கு தேவையான மேலதிகமான வடிவமைப்பை விருத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்ப பயிற்சிகளை வந்து அவர்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப தொல்பொருள் யாழ்ப்பாணத்துல அவர்கள் கடந்த வருடங்கள்ல செய்திருந்தாங்க. அங்கேயமான தோற்பொருட்கள்ல இருந்து செய்கின்ற உற்பத்திகளுக்கான இதுகள். மற்றது வந்து தும்பு சார்ந்த உற்பத்திகளை வந்து எப்படி அவங்க டிசைன்ல கால் மிதியா இருக்கலாம், மற்றது வந்து எங்களுக்கு தேவையான அலங்கார விரிப்புகளா இருக்கலாம். அவர்களை வந்து தும்புகள்ல இருந்து செய்கின்ற விடயங்களை தரமான முறையில் செய்வதற்கான பயிற்சிகளை வந்து அவர்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இவ்வாறான நிறுவனங்கள் வந்து முக்கியமாக எங்கள்கிட்ட தேவையான தொழில்நுட்பங்களை வழங்குறதுக்கு முக்கிய நிறுவனங்களாக இருக்குது. அதே மாதிரி இப்ப விவசாய திணைக்களங்களையும் வந்து விவசாயம் சார்ந்த உற்பத்திகள் செய்கிறார்களுக்கு தேவையான தொழில்நுட்ப தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கால்நடை அபிவிருத்தி திணைக்களமும் வந்து கால்நடைகள் சம்பந்தமான வளர்ப்பு முறைகள் எவ்வாறு அதை பராமரிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான அந்த தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை வந்து கால்நடை அபிவிருத்தி திணைக்களமும் வந்து அதற்கு கொடுக்குது. அநேகமாக அங்கே இருந்து நாங்கள் பயோகாஸ் செய்கிறதா இருக்கலாம், உயிரியல் வாயு செய்கிறதா இருக்கலாம், மற்றது வந்து அந்த சேதன பசலைகளை உருவாக்குகின்ற செயற்பாடுகளாக இருக்கலாம்,
மற்றது வந்து எங்கிட்ட தொழில் முயற்சிகள்ல இருந்து விலங்கு சார்ந்த உற்பத்திகள்ல இருந்து என்னென்ன நாங்கள் நவீன முறையில நாங்கள் அவற்றை கொண்டு எங்கிட்ட உற்பத்திகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஆலோசனைகளையும் வந்து கால்நடை அபிவிருத்தி திணைக்களமும் வந்து அதற்கான ஆலோசனைகளை வழங்கக்கூடியதாக இருக்குது. மற்றது இன்னும் அதற்கான பயிற்சிகளை நாங்கள் கொழும்பிலையும் நாங்கள் அதற்கான பயிற்சிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். மற்றது சில அறுவடைக்கு பிந்திய உற்பத்திகள் தொடர்பான பயிற்சிகளையும் வந்து அனுராதபுரத்தில் அந்த அறுவடைக்கு பின்னான உற்பத்தி நிறுவனம் வந்து அதற்கான இதுகளையும் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான பயிற்சிகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. மற்றது வந்து ITI இண்டஸ்ட்ரியல் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்றது அதுவும் வந்து எங்கள்ட தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் பழங்கள்ல இருந்து எவ்வாறு வருமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எல்லா உணவு சார்ந்த விடயங்களா இருக்கலாம், அது சம்பந்தமான விடயங்களுக்கான தொழில்நுட்ப தகவல்களை வந்து அவர்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இவ்வாறான பல நிறுவனங்கள் வந்து தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கின்ற நோக்கில செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி அரசு சார்பற்ற நிறுவனங்களான தனியார் நிறுவனங்களையும் வந்து இவ்வாறான பயிற்சிகளை ஒழுங்குபடுத்தி அவர்கள் அந்த தொழில்நுட்ப மாட்டு பயிற்சிகளை வந்து தொழில் முயற்சியாளருக்கு வழங்குறாங்க. வட்ட கைத்தொழில் மன்று அப்படியான செயற்பாடுகளும் வந்து இவ்வாறான தொழில்நுட்ப மாட்டு பயிற்சிகளை நடத்தி கொண்டு வருகின்றன. முக்கியமாக இந்த அரசு நிறுவனங்களாக வந்து இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபை, தொழில்துறை திணைக்களம், விதாதா வள நிலையம், மற்றது வந்து நெடா தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபை, மற்றது வந்து எங்கள்ட தேசிய அறிஞர்கள் பேரவை நேஷனல் கிராஃப்ட் கவுன்சில், மற்றது வந்து தேசிய வடிவமைப்பு நிலையம் நேஷனல் டிசைன் சென்டர், மற்றது வந்து ITI இண்டஸ்ட்ரியல் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம் அப்படியான நிறுவனங்கள் வந்து இவ்வாறான முயற்சியாளருக்கு தேவையான தொழில்நுட்ப தகவல்களை வந்து நாங்க வழங்குறதுக்கு முன்னின்று செயல்படுகிறாங்க. அப்ப அவ்வாறான பயிற்சிகளை வந்து நீங்கள் தேவையாக இருக்கும் இடத்து நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்தில் உள்ள உத்தியோகத்தர்களோட தொழில் விருத்தி உத்தியோகத்தர்களோட நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா அதற்கான விடயங்களை நீங்கள் மேலதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.